எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்டம்ஸ் அப்படின்னா அறிகுறிகள். என்ன அறிகுறிகள்? நோய்க்கான அறிகுறியா, பேய்க்கான அறிகுறியா, இல்லை நாய்க்கான அறிகுறியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதெல்லாமே எதுவுமே கிடையாது. மொழிக்கான அறிகுறி. இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஆங்கில மொழியை பேசுவதற்கு தயாராகி விட்டீர்கள் என்று அர்த்தம். இல்லை நீங்கள் இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்க மெத்தட்ஸ்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த அறிகுறிகள் இல்லை அப்படின்னா எந்தெந்த அறிகுறிகள் மிஸ் ஆகுதோ அதெல்லாத்தையும் நீங்கள் இம்ப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டன் வேறு வரையிலையா? சரி, ஓகே, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை சரியான நேரத்தில் அடையும். வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? ஃபஸ்ட்டு பேசிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கதையை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த கதையை ஃபஸ்ட்டு தமிழ்லையும் படிப்போம், அப்புறம் இங்கிலீஷ்லேயும் படிப்போம். ஒவ்வொரு சென்டென்ஸும் எப்படி தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு மாறுது, தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா என்ன பண்ணுவோம் அப்படின்னா படிப்படியாக பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இதுதான் நம்ம லாங்குவேஜை கரெக்டாக கற்றுக்குறோம் அப்படிங்கிறதுக்கான முதல் அறிகுறி. அடுத்து யாராச்சும் நம்மகிட்ட ஏதாவது பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்க பேசின அந்த ஒரு சில வார்த்தைகளை மட்டும் இங்கிலீஷில் நம்மளே ட்ரை பண்ணுவோம். அவர் அப்படி தானே சொன்னார், அது இங்கிலீஷில் சொன்னால் இப்படி தான் இருக்கும். இல்லை நான் அந்த சேனலில் பார்த்தேன், அந்த சேனலில் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த சேனலில் சொல்லி கொடுத்த கான்செப்ட் படி பார்த்தா இவர் சொன்ன அந்த சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்களாக என்ன பண்ணுவீங்கன்னா ஒருத்தர் சொன்ன செய்தியை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்பீங்க. உங்களுக்குள்ளே நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பீங்க. இந்த பழக்கம் தானாகவே உங்களுக்கு வந்திருக்கும். அதே சமயத்தில் ஒருத்தர் ஒரு சென்டென்ஸை இங்கிலீஷில் பேசிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இங்கிலீஷில் பேசின சென்டென்ஸை மட்டும் மைண்டுக்குள்ளே வச்சுட்டு நாள் பூரா திருப்பி சொல்லி பார்த்துட்டே இருப்பீங்க. இந்த சென்டென்ஸ் தானே சொன்னார், அந்த சென்டென்ஸ்க்கு இதுதான் மீனிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டென்ஸை திருப்பி யோசிச்சுட்டே இருப்பீங்க. இன்கேஸ் முடிஞ்ச என்ன பண்ணுவீங்கன்னா அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே சொல்லி பார்ப்பீங்க. ஏன்னா அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் இங்கிலீஷில் இருக்கிறதுனால நீங்களும் இங்கிலீஷ் லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இருக்கிறதுனால அதை திரும்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா யோசிச்சுட்டே இருப்பீங்க. அது உங்கள் மைண்டில் உட்கார்ற வரைக்கும். இப்போ பொதுவாக எல்லாருமே பார்த்திங்கன்னா யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அடிக்கடி ரீல்ஸ் பார்த்துட்ருப்பது பழக்கம். அதில் நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய, அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய ஏதாவது ரீல்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உடனே என்ன பண்ணுவீங்கன்னா பார்ப்பீங்க, சேவ் பண்ணி வைப்பீங்க. யூடியூபாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுவீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் டவுன்லோடு கூட பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி அந்த சேனலை அடிக்கடி போய் விசிட் பண்ணி அந்த ஷார்ட்ஸை நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த புது கான்செப்ட் என்ன ஆகுனா உங்கள் மைண்டுக்குள்ளே உட்காந்துரும். அந்த கான்செப்ட் மைண்டுக்குள்ளே உங்களுக்கு உட்கார்ற வரைக்கும் அதை நீங்கள் இனி மறக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் லாங்குவேஜை வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறி இருக்குது. அண்டு பார்த்த விஷயங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது. எப்படி ஷேர் பண்ணுறது? மொபைல் டு மொபைல், இல்லை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம், இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணலாம். அது கிடையாது. நீங்கள் கற்றுக்கிட்டதை அவங்கக்கிட்ட இன்பர்சனில் டைரெக்டாக ஓரலாக என்ன பண்ணுறீங்கன்னா ஷேர் பண்ணணும். நான் இதை தான் கற்றுக்கிட்டேன், இதுக்கு இதாண்டா மீனிங்கு, ஒரு வார்த்தையை நான் கற்றுக்கிட்டேன், இதுக்கு இது மீனிங், இந்த வார்த்தையை நீ கற்றுக்கோ அப்படின்னு நீங்கள் ஓரலாக எப்போ நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்களோ அப்போது நீங்கள் அந்த வார்த்தையை இன்னுமே ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இது ஒரு பக்கா அல்டிமேட் அறிகுறி. அடுத்து பார்த்த படத்தை திரும்ப பார்க்குறது. படத்துக்காக கிடையாது, கதைக்காக கிடையாது, மொழிக்காக. திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்ப்பாங்க, அந்த டைலாக் வரும், கீழே சப்டைட்டில் வரும். ஓகே, சப்டைட்டில் இந்த சென்டென்ஸ் சொல்கிறான், இதுக்கு இதுதான் மீனிங். அப்போ அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் உங்களுக்கு பதிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இதுக்கு மட்டும் கிடையாது, ஒரு கதை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டோரியை திரும்ப படிப்பீங்க. அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு பதிகிற வரைக்கும், மனப்பாடம் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுவீங்கன்னா திரும்ப நீங்கள் படிப்பீங்க. இதெல்லாமே அல்டிமேட் அறிகுறி, அல்டிமேட் சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் லாங்குவேஜை ப்ராப்பராக மெட்டிகுலஸாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேர்ன் பண்ண முயற்சி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்குள்ளே நீங்களே நரேட் பண்ணிக்கிறது. நேற்று அங்கே போனோம்ல, அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு, இல்லை நான் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போனேன், என் ஃப்ரெண்டை எதிர்ச்சியாக பார்த்தேன், நான் அப்படிலாம் பேசினேன், அவள் அதுக்கு அப்படி ரிப்ளை பண்ணா அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை நரேட் பண்ணிகிட்ருப்பீங்க, சொல்லி பார்ப்பீங்க. அப்படி சொல்லி பார்க்கும்போது என்ன ஆகுனா உங்களை அறியாமலே நீங்களே புதுசான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை மேக் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி ஒரு கதையை இல்லாட்டி ஒரு படத்தை என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ட்ராமாவோ நாடகமோ நீங்கள் எதை பார்த்தீங்களோ அந்த பர்டிகுலர் சீனை உங்களுக்குள்ளே சொல்லி பார்ப்பீங்க. இந்த சீனில் அதாச்சு, அந்த ஹீரோ வந்தால், அந்த ஹீரோயின் வந்தாங்க,
இந்த சைடு ஆக்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க, இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு அந்த படத்து கதையை உங்களுக்குள்ளே நீங்களே மறுபடியும் என்ன பண்ணுவீங்கன்னா சொல்லி பார்ப்பீங்க. இதுவும் ஒரு அறிகுறி. அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரில. இந்த அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம், ஒரு முக்கியமான லெவலை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த 2 அறிகுறி, அடுத்து சொல்ல போகிற 2 அறிகுறி என்ன அப்படின்னா, மெசேஜ் எப்போ பண்ணாலும், யாருக்கு எப்போ பண்ணாலும் இங்கிலீஷில் மட்டுமே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது. இந்த தங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறவங்கெல்லாம் அறிகுறியே இல்லைன்னு அர்த்தம். இந்த தங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அறிகுறியே கிடையாது. என்ன தான் ஆனாலும் இங்கிலீஷில் பேச முடியாது, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, எப்போது நீங்கள் சொல்ல வர்ற கருத்தை ஒன்லி இன் இங்கிலீஷில் மட்டும் டைப் பண்ணி சென்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்ல பூஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். வெதர் யூ ஆர் சென்டிங் ஆல் த டெக்ஸ்ட் ஒன்லி இன் இங்கிலீஷ் ஆர் இன் தமிழ் ஆர் இன் டங்கிலீஷ். மேக் ஷுர் நீங்களே உங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தமிழில் மட்டும் அனுப்புகிறீங்களா, இங்கிலீஷில் அனுப்புகிறீங்களா அப்படின்ட்டு. இங்கிலீஷில் மட்டுமே அனுப்பக்கூடிய நபராக இருக்கிறீங்க அப்படின்னா சூப்பருங்க. நீங்கள் ரொம்பவே க்ளோஸாக வந்துட்டிங்கன்னு அர்த்தம் லாங்குவேஜுக்கு. 1. 2வது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணணும். பாதி பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, டைப் பண்ண என்ன வரும் அப்படின்னா, ஆட்டோ கரெக்ஷன், ஆட்டோ டிக்ஷனரி வரும். உடனே டக்குனு கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்படி பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஆட்டோ டிக்ஷனரியை ஆஃப் பண்ணி வைங்க. ஆட்டோ டிக்ஷனரி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அது சரி பண்ணும். ஆனால் உங்களுக்கு செல்ஃபாக நீங்கள் ஒரு பென் எடுத்து எழுதும்போது சரி பண்ண முடியாது. இதுக்கு இது ஸ்பெல்லிங்கா, அது ஸ்பெல்லிங்கா. ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வார்த்தை டொமேட்டோ, இதுக்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். 100% வரும். ஏன் அப்படின்னா ஆட்டோ டிக்ஷனரி போட்டு எழுதுனா எப்படிங்க உங்களுக்கு ஸ்பெல்லிங்ஸ் ஞாபகத்தில் நிற்கும்? எழுதுறதே இல்லை, சும்மா டைப்பிங் தான். அந்த டைப்புமாவது நம்ம ஒவ்வொரு லெட்டரை நம்ம டைப் பண்ணணும். ஓகே, ஸோ ஆட்டோ டிக்ஷனரியை யூஸ் பண்ணாமல், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கிலீஷில் டைப் பண்ணணும். இன்கேஸ் ஸ்பெல்லிங் தெரில அப்படின்னா டிக்ஷனரி வாங்க, அந்த வேர்டை டைப் பண்ணுங்கள், சர்ச் பண்ணுங்கள், ஸ்பெல்லிங்கை பாருங்கள், அதுக்கப்புறம் போங்க. என்ன ஆயிரப்போகுது? ஈவன் இஃப் யூ டேக் டைம், தட் வில் டீச் யூ. நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டாலும் அது உங்களுக்கு கற்பிக்கும். நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த இங்கிலீஷ் கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இதுவும் ஒரு அறிகுறி. அடுத்து, எந்த மெசேஜ், அதாவது இதுதாங்க அதாவது டைப்பிங் மெசேஜ் சொன்னல, அதை விட அல்டிமேட் பவர்ஃபுல் இதுதான். என்ன மெசேஜ் நீங்கள் அனுப்புகிறதா இருந்தாலும் அந்த வாய்ஸ் மெசேஜும் இங்கிலீஷில் அனுப்புனீங்க அப்படின்னா 95% ஆஃப் த லெவல் இஸ் கிராஸ்ட். 95% ஆஃப் லெவல். உங்களுக்கு தெரியுங்களா, நல்லா இங்கிலீஷில் பேசுகிறவங்க கூட வாய்ஸ் மெசேஜை இங்கிலீஷில் போடுறதுக்கு திணறுவாங்க. 100% திணறுவாங்க. ஏன் தெரியுங்களா? ஜஸ்ட் லைக் தட் நம்ம தமிழில் பேசுவோம் பார்த்தீங்களா, சும்மா அப்படியே ஸ்வைப் அப் பண்ணிவிட்டு அப்படியே தமிழில் பேசிவிட்டு ஸ்வைப் டவுன் பண்ணோம் அப்படின்னா சென்ட் ஆயிரும். ஆனால் இங்கிலீஷில் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரகிள் வரும். ஓகே, ஸோ நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போடும்போது அதையும் இங்கிலீஷில் மட்டும் போடுறீங்க அப்படின்னா சூப்பருங்க. நீங்கள் உங்களுக்கு நீங்களே சியரப் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் 95% ஆஃப் லாங்குவேஜை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அது அல்டிமேட் லெவல். தட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு சென்ட். ரொம்ப டிஃபிகல்ட் அது சென்ட் பண்ணுறது. அதனால் நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா, கஸ்டமர் கேருக்கு சும்மா இங்கிலீஷில் பேசுகிறதுக்காகவே கால் பண்ணுற பழக்கம் உங்களுக்கு இருந்தால் அறிகுறி இருக்கிறது என்று அர்த்தம். கஸ்டமர் கேருக்கு சும்மாவாச்சும் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருப்போம், இல்லாட்டி ஏர்டெல் கம்பெனியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்துக்காக சும்மா நம்ம கால் பண்ணுறோம். அதை லாங்குவேஜ் அப்படியே ஆர்டராக வரும். தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி அப்படின்னு வரும். அதில் இங்கிலீஷை சூஸ் பண்ணி இங்கிலீஷ் ஏஜென்ட்டுக்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் லாங்குவேஜ் நல்லா பேச பழகிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறி வந்து விட்டது. ஓகே, எப்போ கஸ்டமர் கேர்கிட்ட பேசினாலும் என்ன பண்ணணும், இங்கிலீஷில் தான் சூஸ் பண்ணி பேசணும். அதுதான் அறிகுறி. அப்படி பண்ணுறீங்கன்னா அந்த அறிகுறி உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து நமக்கு ஸ்பேம் கால்ஸ் எல்லாம் வரும். ஐடிஎஃப்சி, இந்த எல்லா பேங்க், இப்போ அதிகமாக வர்றது ஐடிஎஃப்சி தான் வருது. ஓகே, அப்புறம் அந்த லோன் கொடுக்குறவங்க, கிரெடிட் கார்டு கொடுக்குறவங்க, இன்சூரன்ஸ் கொடுக்குறவங்க, அப்படி யார் கால் பண்ணாலும் அவங்ககிட்ட இங்கிலீஷில் பேசுகிறீங்களா? இங்கிலீஷில் மட்டும் பேசணும். தப்போ ரைட்டோ, அதுக்காவது இங்கிலீஷில் பேசுகிறீங்க அப்படின்னா யூ ஹாவ் த சிம்டம்ஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். உங்கள்கிட்ட ஆங்கிலத்தில் பேசக்கூடிய அறிகுறி வந்து விட்டது. இப்போ புதுசாக ஒரு ஆளை பார்க்குறீங்க, நம்ம ஹிந்திக்கார பையானே வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஹிந்திக்கார பையாட்ட வாண்டடாக போயிட்டு, கே பையா, ஹவ் ஆர் யூ அண்ட் வாட் இஸ் யுவர் நேம், ஃப்ரம் வேர் ஆர் யூ கம்மிங், வாட் ஆர் யூ டூயிங், வாட் யூ டூ ஃபார் யுவர் லிவிங், இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 கொஸ்டின்ஸை சும்மா அவங்ககிட்ட பேசி ஒரு கம்யூனிகேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்க அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் லாங்குவேஜை ப்ராப்பரான வேலை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, நீங்கள் அறிகுறியும் இருக்குன்னு அர்த்தம். இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு கடைக்கு போகிறீங்க,
அந்த கடையில் வந்து நீங்கள் சம்திங் ஏதோ வாங்கணும். ஓகே, அந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் கோயிங் டு ஸ்பீக் மச். அதிகமாக நீங்கள் வந்து போய் கம்யூனிகேஷன் பண்ண போகிறது கிடையாது. அது கடை மட்டும் கிடையாது, பேங்காக இருக்கலாம், எந்த இடமா வேணால் இருக்கலாம். சும்மா உங்களுக்கு தேவையான ஒரு சில இன்ஃபர்மேஷனை மட்டும் பெறுவதற்கான சென்டென்சஸ் மட்டும் கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருள் எடுக்கிறீங்க. சார், கேன் ஐ ஹேவ் சம் மோர் மாடல்ஸ் ஆன் திஸ் ப்ராடக்ட்? இந்த ப்ராடக்டோட இன்னும் ஒரு சில மாடல்ஸ் நான் பார்க்கலாங்களா அப்படின்னு ஏதோ ஒரு சில சென்டென்சஸ் மட்டும் கன்வே பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹேவ் த சிம்டம். உங்களுக்கு அந்த அறிகுறி இருக்கிறது. அடுத்து, யாராவது ஒருத்தர் பீயிங், ஹேவிங், ஹாஸ்பீன் இதெல்லாம் போட்டு உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால் சிங்கிள் அட்டம்ப்டில் அதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சு அதற்கு உங்களால் ரிப்ளை கொடுக்க முடிந்தால், தமிழ்லே கொடுத்தாலும் பரவாயில்ல, தமிழ்லே ரிப்ளை கொடுக்க முடிந்தால் அறிகுறிகள் உள்ளது. ஏன்னா ஹேஸ்பீனை வந்து சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இதுக்கு மட்டும் கிடையாது, அந்த ஷுடாவு, உடாவு, குட்டாவு அந்த மாதிரி வார்த்தையில் உங்கள்கிட்ட யாராச்சும் பேசும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் திருப்பி ரிப்ளை பண்ணுறீங்க, ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, யூ ஹேவ் த சிம்டம். உங்கள்கிட்ட அறிகுறிகள் இருக்குது என்று அர்த்தம். அடுத்து, ஏதாவது ஒரு கதையை ஓகே சும்மா எடுத்து படிக்கிறீங்க. படித்து முடித்த உடனே உங்களால் அந்த கதையை ஃபுல்லாக ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா செக் பண்ணணும் நீங்களே. ஓகே, நாங்களும் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா மேம் வந்து நடத்திடுவாங்க கிளாஸில். தே யூஸ் டு டீச் ஒன்லி இன் இங்கிலீஷ், ஸோ வி குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். கிளாஸில் ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான் அவங்க டீச் பண்ணுவாங்க. அந்த கதையோட கான்செப்ட் என்னென்னு எங்களுக்கு புரியாது. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸில் வந்து எல்லோரும் படிச்சுட்டு வந்து சரி வாடா நம்மளே படிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் படிச்சுட்டு வந்து அந்த பர்டிகுலர் போமாக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் ஸ்டோரியாக இருக்கட்டும் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா 20 பேர் டிஸ்கஸ் பண்ணோம்னா 20 கிளைமேக்ஸ் வரும். ஏன்னா 20 பேர் 20 ஆங்கிளில் படிச்சிருப்போம். ஓகே, அது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. 20 பேருமே படித்தாலும் லாங்குவேஜை ப்ராப்பராக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 20 பேர்த்துக்கும் ஒரே கிளைமேக்ஸ் தான் வரணும். அப்படி ஒரே கிளைமேக்ஸ் வரல அப்படின்னா ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு அர்த்தம், ப்ராப்பராக படிக்க தெரிலன்னு அர்த்தம். எந்த ஒரு கதையை நீங்கள் படித்தாலும் சரியான ஒரு கிளைமேக்ஸ் உங்களால் கொண்டு வர முடிஞ்சு அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்ல முடிந்தால் லாங்குவேஜை ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்க, ப்ராப்பராக கிராஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அறிகுறி உங்ககிட்ட இருக்குது. அடுத்து, இந்த காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் காலேஜில் உங்கள் கூட படிக்கிற குழந்தைகள்லாம், உங்கள் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னவாக இருப்பாங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கும் நல்ல ஒரு லாங்குவேஜ் பேக்ரவுண்ட் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் அந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் இங்கிலீஷ் பேசாமல் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அந்த பணத்தை தண்டமாக்குறீங்க, விரயமாக்குறீங்கிற அறிகுறி உங்கள்கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ டேக் திஸ் அட்வைஸ் ஃப்ரம் யுவர் பிரதர், ரைட்? ஸோ இப்போ எல்லாத்துக்குமே காமனாக சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த அறிகுறிகள் நம்ம இது வரைக்கும் சொன்ன எல்லா அறிகுறிகளும் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாங்குவேஜை 95% கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் பேச தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். இதுக்கு மேலேயும் நீங்கள் உங்களை வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. ஓகே, கெட் இன் டு த வேர்ல்ட் அண்ட் ஸ்பீக். உலகத்துக்குள்ளே வாங்க, பேச ஆரம்பிங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்கள் லாங்குவேஜ் பேசுகிறதுக்கான எல்லா சிம்டம்ஸ் இருக்குது. யூ டோன்ட் நீட் டு ஹெசிடேட். நீங்கள் தயக்கப்பட தேவை கிடையாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நான் 15 அறிகுறி சொல்லியிருக்கேன். 15 அறிகுறியில் உங்களுக்கு எவ்வளோ அறிகுறிங்கிறத 7 out of 15, 10 out of 15ங்கிறத கமெண்ட்டில் போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.